பலாலி சர்வதேச விமான நிலையம் ஊடாக யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதரக அதிகாரிகளால் இன்று நண்பகல் இந்திய மீனவர்கள் சென்னைக்கு விமானம் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். படகு கவிழ்ந்ததில் மாயமான இந்திய மீனவர்களில் ஒருவரின் சடலம் மீட்கப்பட்டு நேற்று ராமேஸ்வரம் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. கச்சத்தீவு அருகே கடலில் படகு கவிழ்ந்ததில் மாயமான 2 மீனவர்களில் ஒருவர் நேற்று மாலை சடலமாக மீட்கப்பட்டார். ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த திங்கட்கிழமை விசைப்படகில் 4 மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்கச் சென்றனர். கச்சத்தீவு அருகே நள்ளிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கடுமையான காற்று வீசியதால் இந்த படகு கடலில் கவிழ்ந்தது. இந்திய மீனவர்கள் கச்சத்தீவுக்கு நீந்திச் சென்று கரையேறினர். பின்னர் அவர்கள் இதுகுறித்து இலங்கை கடற்படையினரிடம் தெரிவித்தனர். ஆனால் அவர்களில் 2 கடலில் மாயமாகினர். கச்சத்தீவுக்கு நீந்திச் சென்ற 2 மீனவர்களையும் கடற்படையினர் இந்திய தூதரக அதிகாரிகளிடம் ஒப்படைத்த நிலையில் இன்று யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக 2 மீனவர்களையும் இன்று நண்பகல் யாழ் இந்திய துணை தூதரக அதிகாரிகள் சென்னைக்கு அனுப்பி வைத்துள்ளனர்.